பிரபாகரனை பயங்கரவாதி என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். பிரபாகரனை பயங்கரவாதி என்று இங்கே யாராவது கையை உயர்த்தி கூறுங்கள் பார்ப்போம் என்பதான ஒரு சவால் அவரால் விடுக்கப்படுகிறது. ஆனால் அப்போது சபையில் இருந்த எம்பிக்கள் இவரும் கையை உயர்த்தி பிரபாகரனை பயங்கரவாதி என்று கூறாத நிலையில் உங்களை சிங்கள பிரபாகரனாக கருதியே வடக்கு மக்களாகிய நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் உரித்துரிமை நீக்குதல் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவரால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர் நேற்றைய தினம் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு எவ்வாறு கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார் என்பதை பற்றியும் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் நேற்றைய தினம் அர்ச்சனா எம்பி கருத்து வெளியிடும் போது பிரபாகரன் பயங்கரவாதி என்று இங்கே யாராவது கையை உயர்த்தி கூறுங்கள் பார்ப்போம். இங்கே எவருமே கையை உயர்த்தவில்லை. அதே போன்று ரோஹண விஜயவீரவும் பயங்கரவாதி அல்ல என்று என்னால் கை உயர்த்தி கூற முடியும். நாங்கள் வடக்கில் உங்களை சிங்கள பிரபாகரனாக கருதியே உங்களுக்கு வாக்களித்தோம். 1988 அரசாங்கத்தின் கேவலமான வேலைகளுக்கு எதிராக போராடினர்கள். இதன்படி நீங்களும் எங்களை போன்றவர்கள் என்றே எமது மக்கள் நினைத்தார்கள். எங்களுக்காக இந்த பிரபாகரனை நான் கடவுள் என்றே கூறுகிறேன். அதே போன்று ரோஹண விஜயவீரவையும் கடவுளாகவே பார்க்கிறோம். ஆனால் உங்களின் வடக்கில் உள்ள எம்பிக்களின் செயற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் டவுசர் டைகோட் அணிந்து கொண்டு இங்கே இருக்கின்றீர்கள் என்றால் யுத்த காலத்தில் உங்களின் தலைவர்களே உங்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் நீங்கள் கட்டில்களுக்கு அடியிலே இருந்தீர்கள். இராணுவத்தினரே உங்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறீர்கள். இப்போது குடுநாமல் என்றும் கூறுகிறீர்கள். நான் சிங்கள மக்களை மதிக்கிறேன். அண்மையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்றிருக்கிறார். அங்கே நாங்கள் மைதானம் அதிடத்தில் பாஸ்போர்ட் அலுவலகம் கோரவில்லை. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறே கூறுகிறேன். ஆனால் இதுவரையில் அது பற்றி கதைத்துள்ளீர்களா? நான் ஜெனிவா செல்வேன். எனக்கு நடந்தவை தொடர்பில் கூறுவேன். எமது மக்களுக்காக அங்கே முன்னிற்பேன் என்று வேண்டுமென்றால் திரும்பி வரும்போது கைது செய்யலாம். நான் உங்களை காப்பாற்றியுள்ளவர்களை குழி தோண்டி புதைக்க மாட்டேன் என்பதாகவும் அவர் கூறுகிறார். பிரபாகரன் குண்டு தாக்குதல்களை நடத்தியதாக கூறினீர்கள். வேண்டுமென்றால் அதற்காக நான் மன்னிப்பு கோருகிறேன். நீங்கள் ரோஹண விஜயவீர செய்தவை எல்லாம் சரியென்று கூறுங்கள் பார்ப்போம். இதேவேளை எனக்கு பாதுகாப்பு வேண்டும். அது மக்களிடம் செல்ல அல்ல. இங்கே பபாக்கள் உள்ளன. அவர்கள் அருகில் வந்தால் வெட்டுவார்கள் என்று தெரியவில்லை. நான் ஜெனிவா சென்று எமது நாட்டில் எமது மக்களை எப்படி கொண்டார்கள் என்று கூறுவேன் என்பதாக அர்ச்சனா எம்பி நேற்றைய தினம் சபையில் இந்த விவாதத்தின் பொழுது இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ඒක දවසක් තමන්ගේ වෙනුවට හිතා ගන්න නැතුව තමන්ගේ ඥාතිවැදියට මැරුණා. හැබැයි දුකයි. අපි පාර්ලිමේන්තුවේ එම්පීලා 4 දෙනෙක් දුන්නා. මම ඔයගොල්ලෝට කියන්නම් අනේ මේක කරුණාකරලා හිතා ගන්න ඔයගොල්ලෝගේ එම්පීලා කරන වැඩේ